அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் 4 சம்பந்தமான சில அப்டேட்ஸ் அப்படின்றத தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி கால் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காண்டி ஒரு ஸ்டடி பிளானோட தான் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ஓரளவுக்கு நல்ல முறையில் தான் கேட்டிருந்தாங்க. அவ்வளோ மாடரேட்னு சொல்ல முடியல, ஒரு நல்ல முறையில் கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசி தரப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் டிஎன்பிசியை ரொம்ப அளவுக்கு திட்டாத அளவுக்கு, ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்டாங்களே அப்படின்ற திட்டாத அளவுக்கு, அதே மாதிரி நிறைய கொஷின்ஸை அவங்க புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு மேக்ஸிமம் புக்கில் எடுத்ததுனால அது ஒரு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஆனால் வேகன்சி கம்மியாக இருந்துச்சு, ஓரளவுக்கு மீடியமாக கொஷின்ஸ் கேட்டதுனால கட் ஆஃப் அப்படின்றது 170 கொஷின் கிட்ட போகும் அப்படின்றது மாதிரி தான் பேச்சு அடிப்படுது. ஆனால் இருந்தாலுமே நம்ம இப்போ பிரைவேட் கீ அப்படின்றத நம்ம பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரிஜினலாக டிஎன்பிசியினுடைய அஃபீஷியல் கீ வந்துச்சுன்னா தான் நம்மளால ஒரு முடிவுக்கு அப்படின்றது வர முடியும். ஓகேங்களா? ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 170 கொஷின்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஏன்னா வேகன்சி நம்மளுக்கு 6 சில்லரை தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப குறைவானது. அதில் டைப் ரைட்டிங் பிரியுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனத்துறை சம்மந்தமானது பிரியுது. அப்போ இருக்கக்கூடிய வேகன்சியை இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கட் ஆஃப் உயரும் அப்படின்ற பேச்சு அடிபடுது. ஆனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவசரப்பட்டு எதையும் முடிவு பண்ணிட்டு நம்மளாவே இது பண்ணிட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுத்திருந்து அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது கொஷினில் கரெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய ஆன்லைன் மணியா யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப்ல டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் அன்னைக்கு நம்ம போட்ட 2 கொஷின்ஸ். ஓகேங்களா? இந்த 2 கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டவசம் தான். ஓகேங்களா? கரெக்டாக அந்த 2 கொஷினுமே டிஎன்பிசி குரூப் 4 கொஷின் பேப்பரில் அன்னைக்கே இருந்துச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு எக்ஸாம் இதை பார்க்காம போயிட்டாங்க போல. எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம் கொஷின் பேப்பர்ல இருந்த 2 கொஷின் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி குரூப் 4 கொஷின்ஸ் வேற லெவல் சூப்பர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேப்பர் எது லீக் ஆயிடுச்சா அந்த லெவல்லனா கொஷின்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் அங்கே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களோட டீமோட எஃபர்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ் இவங்க எடுத்ததுல இருந்துச்சு. அதே மாதிரி வாகை சுடவா பேட்ச்ல நிறைய கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேட்ச்ல இருந்து கொஷின்ஸ் எல்லாமே நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஆன்லைன் மணியை ப்ரிப்பேர் பண்ற எல்லா கொஷின் பேப்பருமே லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கேள்விகளாக இருந்ததுனால மேக்ஸிமம் கொஷின்ஸ் அதுல இருந்து வந்துச்சு அப்படின்றது தான் மாணவர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்னதே இருந்தாலும் நம்ம ரிசல்ட் தான் பேசுவோம். ஓகேங்களா? எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசுவோம். கண்டிப்பா இந்த வருஷம் நிறைய ரிசல்ட் நம்ம காட்டுவோம் அப்படின்றத உறுதியா இருக்கிறோம். ஓகேங்களா? எஸ், இது 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓமையின் பொருளை தேர்க அப்படின்றது ஒற்றுமையின்மை. அதுக்கடுத்து பார்த்தீங்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை அப்படின்றதுல மரபு பிழை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வேந்தனர் அப்படின்றதான் இதுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. வேந்தனர் என்பதே காலப்போக்கில் மெய்ந்தனர் என்றாகியது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 கேள்வி தான் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இப்பயும் நீங்க நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல போனீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் அண்ட் இந்த கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஜூன் 28ஆம் தேதி குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய ஆனுவல் பிளானரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அவங்க சொன்ன வருஷம் மாதம் அதன் அடிப்படையில் தான் இந்த 100 நாள் அப்படின்ற டைம் டேபிளை ஆன்லைன் மீடியா சார்பாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த டைம் டேபிளை பயன்படுத்தி எல்லாரும் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிமினரிக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இதுதான் நம்மளுக்கான நேரம். ஓகேங்களா? குரூப் 4 ரிசல்ட் வரட்டும் சார், அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம், அதுக்கான நேரம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே படித்த ஞாபகத்தோடய நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றும். ஓகேங்களா? ஒரு ரிவிஷனை போட்டோம் அப்படின்னா மறுபடியும் நின்றும். கொஞ்சம் எக்ஸஸா படிக்க வேண்டிய சிலபஸை மட்டும் நம்ம கோத்ரூ பண்ணா போதுமானது. ஓகேங்களா? மற்றபடி ஏற்கனவே படிச்சதை நம்ம எவ்வளவு ப்ரெஷரா படிச்சோமோ அதே ப்ரெஷரோடய நம்ம மறுபடியும் ஓடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குரூப் 2 2Aலையும் ப்ரிலிமினரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அடுத்த மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, பாருங்க இந்த டைம் டேபிள் நம்ம எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3யுமே கலந்தாப்புல ஒரு நாளைக்கு படிக்கிறது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா?
இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம்னா 21/6/2024 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஜிஎஸ்ல ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஓகேங்களா. சிந்துசமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இது வந்து ஒரு நாளைக்குரிய தலைப்பு. இது ஜிஎஸ்ல மட்டும். ஓகேங்களா. இதே நேரத்தில் 6ஆம் வகுப்பில் ஒரு பருவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு தலைப்பு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குரியது அப்படின்றது குறிப்பிடலாம். ஓகேங்களா. இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வரும். ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறோம். சில மேக்ஸிமம் நம்ம வெள்ளிக்கிழமை தான் மேக்ஸிமம் பேட்சஸ் வந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா. அது ஒரு எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து பொதுவாகவே ஒரு நல்ல நாள் அப்படின்றதுனால மற்ற நாள் நல்ல நாள் தான், ஆனால் அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் நாங்கள் பேட்சஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் வைப்போம். ஓகேங்களா. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நல்லது நடந்தால் சரி தான் அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான். ஓகேங்களா. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருவோம்னா படிக்கிறதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம், எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம், அதுக்கான வீடியோ ஃபைல் கொடுத்துருவோம். ஓகேங்களா. இது எல்லாமே கொடுத்து தான் அவங்க ரெஃபர் பண்ண வைப்போம். சரிங்களா. இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த தலைப்புக்கு நீங்கள் தயாராகிருங்க. ஓகேங்களா. ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோத்ரூ பண்ணிகிட்டே வரீங்க. சரிங்களா. இந்த 2 வாரம், அந்த 2 வாரத்துக்கு இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வரும். ஓகேங்களா. முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் படித்ததை வந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி அடிக்கிறது மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா. இப்போ ஃபுல் டெஸ்ட் நீங்கள் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு தமிழ் 6வது தமிழ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 2 தலைப்புகள் விகிதம் மற்றும் விகித சமம் ஆட் ஆகும். அதுக்கடுத்து தலைவர்களில் வந்து 2 தலைவர்கள் வரும். கரண்ட் அஃபேர்ஸில் 2 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. நம்ம வந்து ஜூலை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. 2023 ஜூலை மாதம் கரெக்டாக 1 இயர் கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். 1 இயர் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்ன பின்ன இருந்தாலும் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் உள்ளுக்குள்ள வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு படித்தாலும் அவங்க கேட்கறது மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் குரூப் 4ல் வந்து இருக்க கரண்ட் அஃபேர்ஸனுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து கூடுதலான கொஞ்சம் விரிச்சு ஒரு வருஷத்துக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த தடவை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஓகேங்களா. அது வந்து அந்த தலைப்பு, அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதில் ஒரு தலைவர்கள், இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிட்டு வந்து மேக்ஸ். இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலைப்புல படிச்சுட்டு போகிறீங்க. அட் த சேம் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது வாரம் என்ன பண்ணுவோம்னா ஹிஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி ஃபுல் டெஸ்ட் 2. ஓகேங்களா. முதல்ல ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க, அதே மாதிரி 2வது வாரம் இன்னொரு டெஸ்ட் எழுதுறது மாதிரி. ஓகேங்களா. இதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு தலைப்புகளும் இருக்கக்கூடியதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு வாரம் கழிச்சு மறுவாரம் அப்படின்றது மாதிரி. ஓகேங்களா. ஏன்னா ஒரு வாரம் நல்லா படிச்சிட்டிங்க, மறுவாரம் லைட்டாக மறக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு மறுபடியும் ரிவிஷனை போட்டு ஒரு டெஸ்ட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் நிற்கும். மறுபடியும் வந்து மறக்கிறதுக்கு ஒரு 2 வாரம் டைம் எடுக்குதா, அப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு கேப் எடுத்து மறுபடியும் ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா. இந்த ஃபுல் டெஸ்ட் 3. ஓகேங்களா. 4வது வாரத்தில் மறுபடியும் ஒரு ஃபுல் டெஸ்ட். இதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா ரிவிஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே போகிறோம். ஓகேங்களா. குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் சேம் ஃபார்மேட், குரூப் 4க்கும் இதே ஃபார்மேட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் குரூப் 2க்கும் இதே சேம் ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி தலைப்புகள் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம். மேக்ஸ்னா எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதுக்கான வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் இந்தந்த பாடத்தில் இந்தந்த யூனிட்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதற்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதுக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. அதே நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸ்கூல் புக்ஸை பொறுத்தளவில் எல்லாமே வந்து நோட் பண்ணி உங்களுக்கு லைன் பை லைனாக தமிழை குறிச்சிருக்கும். ஓகேங்களா. அதை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணி வீடியோ கிளாஸஸை ஒன் டைம் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக கேள்விகள் ஃபுல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆன்லைன் பண்ணி எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் லைன் பை லைனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வெளியே போகாது, உள்ளுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாளைக்கு நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ஒரு படிக்கணும், ரிவிஷன் டெஸ்ட் எழுதணும், மறுபடியும் ஃபுல் டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற தலைப்பு அந்த ஃபார்மேட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 100 நாட்களை கடந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு குரூப் 2க்கான ரெடி ஆகிறோம். ஓகேங்களா. ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான் நம்ம இது போட்டிருக்கோம். ப்ரிலிமினரிக்கு 100 நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு 15 வாரங்கள் இருக்கிறது மாதிரி கரெக்டாக 9வது மாதம். ஓகேங்களா. முன்ன பின்ன எக்ஸாம் டேட் வந்து முன்ன பின்ன இருக்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ரிவிஷனை குறைச்சிட்டு ஃபுல் டெஸ்ட்டை மட்டும் நம்ம அதிகப்படுத்திக்கிடுவோம். ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு 11th 12th நம்ம கவர் பண்ணிடுவோம். 11th 12th தமிழும் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழும் நம்ம என்ன பண்ணோம்னா இதிலேயே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஓல்டு தமிழையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கிடுவோம். ப்ளஸ் இதில் வந்து 11th 12th தமிழும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். போதுமானது. அதுக்கப்புறம் சயின்ஸ் தலைப்பு எல்லா தலைப்புகளுமே இருக்குது கண்டிப்பாக. சரி, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதை மட்டும் நீங்கள்
இதை மட்டும் டைம் டேபிளாக கரெக்டாக வச்சு இதை மட்டும் ரெகுலராக படிச்சுட்டே போனீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். கண்டிப்பாக ப்ரிலிமினரி நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த குரூப் 2 பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதற்காக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவினுடைய தொடக்கத்திலே நான் குரூப் 4 சம்மந்தமான சில அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை தான் நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, இந்த டிஎன்பிசி குரூப் 4 2024 ஓகேங்களா, டிஎன்பிசி குரூப் 4 கொஷின் வந்து ஜிஎஸ் பகுதியில் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இது புதிதாக பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே எழுதியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன் சார், அடுத்த தடவை தான் நான் வந்து ரியலிஸ்டிக்காக எழுத போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 4 2024 எப்படிலாம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சயின்ஸில் ஒரு 7 கொஷின். ஓகேங்களா, இந்த தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை கிளை போட்டுட்டாங்க. அதாவது என்னன்னா, சயின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள், நிறைய மாணவர்கள், ஓகேங்களா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப டைவர்ட் பண்ணி நிறைய பேர் சயின்ஸை அதிகமாக படிக்க ஆரம்பிச்சு அதில் டைம் செலுத்தினாங்க. சயின்ஸில் டைம் அதிகமாக செலுத்துறதுக்கு பதிலாக தமிழ்லையோ இல்லை ஜிஎஸ்லையோ இல்லை மேக்ஸ்லேயோ செலுத்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா டைவர்ட் பண்ணிட்டாங்க. டைவர்ட் ஆகாதீங்க. எல்லாருமே டைவர்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால சயின்ஸ் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க அப்படின்ற ஒரு டைவர்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க கேட்கல. ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4 அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ சயின்ஸில் ஒரு 7 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. மொத்தத்துக்கே 7 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஜியாகிரபியை பொறுத்தளவில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாலிட்டியில் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டையும் சேர்த்து 18 கொஸ்டின். ஓகேங்களா, இதில் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. எக்கனாமிக்ஸில் ஒரு 9 கொஸ்டின், யூனிட் 8 யூனிட் 9ல் இதில் ஒரு 11 கொஸ்டின், இதில் ஒரு 3 கொஸ்டின். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக 73 கொஸ்டின் தான். சரிங்களா, மீதி 2 கொஸ்டின் என்ன ஆகி போச்சுன்னா மேக்ஸில் போய் 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது மாணவர்களுக்கு மட்டும்தான், டிஎன்பிசி கிடையாது. 25 கொஸ்டின் எடுக்கிறத நாங்களால் 27 கொஸ்டின் வைப்போம், 30 கொஸ்டின் கூட வைப்போம் அப்படின்றத இந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒரு வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காங்க. 25 எடுக்கின்றத ஏன் 27 எடுக்கிறாங்க? இதுவரைக்கும் எடுத்ததில் 25 எடுத்திருக்காங்க, இதுவரைக்கும் 27லாம் எடுத்ததில்லை. ஓகேங்களா, அப்போ 25 எடுக்கிறதுல 27 எடுத்திருக்காங்கன்னா அவங்க இதனா கிடையாது, நாங்கள் வந்து 1-2 நல்ல கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்து வைப்போம் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த 2024 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, ஆனால் இதுவுமே மாடரேட் சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 2022, 24, 7 அதாவது ஜூலை மாதம் நடந்த குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின், அதாவது ஃபாரஸ்ட் இது டிபார்ட்மெண்ட்டை ஆடா பண்ணாமல் இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 7 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2022ல் 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். ஜியாகிரபியில் வந்து 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டி வந்து 13 கொஸ்டின். ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல வந்து ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸில் ஒரு 7 கொஸ்டின். ஆனால் யூனிட் 8ல அதிகப்படுத்திட்டாங்க, 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2022ல். ஓகேங்களா, யூனிட் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் அப்படின்றது மாதிரி. இது கரெக்டாக 75 இக்கிய பகுதி, 25 மேக்ஸ் அப்படின்ற கரெக்டான ஸ்பிளிட்டில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, 2022ல் இதே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது பார்த்துக்கோங்க, அந்த ஃபார்மேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அவங்க எப்படி முன்ன பின்ன இது பண்ணாலும். இப்போ என்னைய பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது, 10 கொஸ்டின் குறையாமல் அப்படியே இருப்பாப்புல, எப்போவுமே நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்றது மாதிரி தான் இருக்காப்புல. ஓகேங்களா, பார்ப்போம். அடுத்தது 2019, 2022, 2024 3 இயரை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் 3 இயரை வச்சு நம்ம பார்த்தா போதும், அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2019 நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸில் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த வருஷம் கேட்டிருக்கலாம், 2019 கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஜியாகிரபியில் 11 கொஸ்டின், பாலிட்டியில் 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல 11 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிடேட் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கரெக்டாக 75 ஜிகே பகுதி, 25 மேக்ஸ் அப்படின்ற அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ கொஸ்டினுடைய அந்த கொஸ்டின் எப்படி எந்த தலைப்புல இருந்து எதை அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது வந்து வரையறைனா கிடையாது. ஓகேங்களா, அந்த வருஷம் அவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்னா அதில் அதிகமாக கொஸ்டின் எடுப்பாங்க, இல்லைன்னா கம்மியான கொஸ்டின் தான் எடுப்பாங்க. இதுக்கும் வந்து அந்த வேகன்சி ஆட் பண்ணுறதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை முதல்ல ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜாப் நான் வேகன்சியே ஏதோ ஒரு வேகன்சியை நான் இதில் ஆட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்மெட் இருக்கிறதுக்கும் நான் இங்கே இப்போ அந்த ஃபார்மெட்டை இதில் ஆட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ன ஸ்டாண்டர்டோ அப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானதே கட் ஆஃப் தான். ஓகேங்களா, இப்போ இதையுமே நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டேன். 2019, 2022, 2024 எடுத்து இப்போ இதில் இருக்கக்கூடிய வேகன்சி எவ்வளோ கேட்டிருக்காங்க, அந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். இப்போ 2019, 2022 ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது, ஏற்கனவே வந்ததுனால ஓகே. 2024 அப்ராக்சிமேட் தான். இது முன்ன பின்னா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்ன பின்னா ஒரு +2 +-2 அவ்வளோதான். இப்போ 2019 பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 9398 வேகன்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு பிசி, எம்பிசி, டிஎன்சி 170 அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வேலைக்கு போயிருக்காங்க. மற்றவங்களாம் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலே வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சி. கடந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 168 கொஸ்டின் அதுக்கு மேலே இருந்தாலும் கண்டிப்பாக போயிருப்பாங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 167 கொஸ்டின் தான் போயிடுவாங்க. அதுக்கடுத்து பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 160 கொஸ்டினுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக போயிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 164 கொஸ்டின் மேலே தான் கண்டிப்பாக போயிருக்காங்க. எஸ்சிஏ வந்து 162 கொஸ்டின் மேலே தான் கண்டிப்பாக போயிருக்காங்க. இது வந்து எஸ்டி வந்து 160 கொஸ்டின். ஓகேங்களா, இது எந்த விதமான சிறப்பு சலுகைகள் இல்லாமல் தான் போயிருக்குன்னு அவங்களாம் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது வந்து பிஎஸ்டிஎம்மோ, டைப்ரைட்டிங்கோ, ஸ்டெனோவோ, அதுக்கடுத்து விடோவோ இந்த மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் கேட்டகரியில் இல்லாமல் இருக்கிறவங்கள மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதே அடிப்படையில் 2024 அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது கண்டிப்பாக கொஷினுடைய மீடியமாக தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. தமிழுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே 85 கொஷின் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் கம்பல்சரி எல்லாராலையுமே 85 வரையும் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 10 கொஸ்டின் தான் தப்பாக பண்ணாமல் கரெக்டாக இது பண்ணியிருந்தா ஒரு 10 கொஸ்டின். 5 கொஸ்டின் வந்து எங்கிட்டிருந்து எடுத்தாங்கன்னே தெரில. 5 கொஸ்டினை எங்கிட்டிருந்து எடுத்தாங்கன்னே தெரில. பழைய புக்கு 11th 12th எடுக்கிறது மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது, நான் கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஜிஎஸ்ஆ பொறுத்தளவில் ஸ்கூல் புக்கில் இருந்தால் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் கேள்வி வந்து ஸ்கூல் புக்கில் 11th 12th வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது வந்து 10வது தரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் 11th 12th அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சிலபஸ் எங்கே கவர் ஆகுதோ நாங்கள் இங்கே கொஸ்டின் எடுப்போம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னது அதுதான். ஓகேங்களா, 10th 11th 12th அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். ஓகேங்களா, கொஞ்சம் பாடம் பெருசாக இருந்தாலும் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அவங்க டெப்த்தாக கேட்கறதுக்கு வந்து அதில் தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இனிமே படிக்கக்கூடியவங்களாகவும் தயவு செய்து நீங்கள் 11th 12th ஸ்டாண்டர்டாக கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஓகே, அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதன் அடிப்படையில் 6,000 சொச்சம் தான் வந்து வேக்கன்சி. ஆனால் ஒரு பேச்சு அடிபடுது என்னன்னா 10,000 வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பேச்சு செய்தித்தாள்கள் மூலமாகவும் மற்ற யூடியூப் சேனல்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு பேச்சு அடிபடுது. 10,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வரும்போது தான் நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி வந்துச்சுன்னா நல்லது தான். ஓகேங்களா, அப்படி வந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். நிறைய மாணவர்கள் உள்ளக்கில் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நல்லது தான், நடந்தால் நல்லது தான். ஆனால் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ அது இருக்கிற லெவலுக்கு நம்ம பார்க்கும்போது வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது 6,000 சொச்சம் வேக்கன்சி. இதில் டைப்ரைட்டிங் இருக்குது, ப்ளஸ் ஃபாரஸ்ட் கார்டு, அது எல்லாத்தையும் சேர்த்துனா அதுவே பாதிக்கு பாதி போயிடுது.
ஓகே, இதன் அடிப்படையில் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு தோராயமாக நான் போட்டிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீ வந்து முன்ன பின்ன இருக்குது. சில கொஷின்ஸில் வந்து 2 ஆப்ஷன் தான் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றது மாதிரி தான் வருது. ஓகேங்களா, வருது, அது நம்மளால சொல்ல முடியல. 2 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி கூற்று காரணம் கொஸ்டின் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் கூற்று காரணத்தை விளக்குகிறது, கூற்றை காரணம் விளக்குகிறது அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடத்துல விளக்குதான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளக்குதுன்னு எடுத்துக்கிருக்கோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும்னா ஒரிஜினல் கீ வந்தால் தான் கரெக்டாக கன்சிடரேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ ஒரு தோராயமாக தான் போட்டிருக்கேன். இதில் முன்ன பின்ன ஒரு 2-3 கொஸ்டின் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் வந்து 171 கொஸ்டினுக்கு மேலே இருந்தால் போயிருக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பிசி எம்பிசி வந்து 170 கொஸ்டினுக்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக 170 கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 170% போட்டிருக்கேன். ஓகேங்களா, பிசி முஸ்லீம் வந்து 163, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 167, எஸ்சிஏ வந்து 165, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 163. இந்த ரேஞ்சில் வரலாம் அப்படின்றதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ணி நம்ம ஒரு 5000 பேர்லேருந்து எடுத்தாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ அப்படின்றது பார்ப்போம். 10,000 வேகன்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 வேகன்சி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2022 என்ன மாதிரியான கட் ஆஃப் இருந்துச்சோ அதே கட் ஆஃப் மறுபடியும் வர்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. அதே கட் ஆஃப்ல எல்லாத்துக்கும் வர்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இப்போ ஓகே, இப்போ இதை நான் வந்து எப்படி இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஒரு புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் வேக்கன்சியை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு எப்படி அவங்க கம்யூனிட்டி வைஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓசின்னு போட்டிருப்போம். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து 31% அப்படின்றது ஒதுக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 26.5, 1265 பேர். ஓகேங்களா, பிசிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1035 பேர். ஓகேங்களா, அடுத்தது எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20%, 1200 பேர் வருவாங்க. அதுக்கடுத்து எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 15%, 150 பேர் அவங்க வருவாங்க. 3% வந்து எஸ்சிஏ, இவங்க வந்து 30 பேர் இதில் வருவாங்க. அதுக்கடுத்து எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருவாங்க. 1010 பேர் 1% தான் வருவாங்க. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்பெஷல் கேட்டகரியெல்லாம் நான் வந்து போடலை. இதை நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டு இப்போ எம்பிசி 200 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்னு உமன்னு அப்படின்னு தனித்தனியாக பிரிப்பாங்க. ஓகேங்களா, 30, 70 அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பிரிப்பாங்கன்னா இந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்கா, பிஎஸ்டிஎம் இல்லையா, பிஎஸ்டிஎம் இருக்கு இந்தா உனக்கு 20% அப்படி பிரிப்பாங்க. சரிங்களா, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு தனியாக வரும். இப்போ இவங்க 80, இவங்க 20 பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு வந்து முதல் உரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் டைப் ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதில் தனியாக பிரியும். டைப் ரைட்டிங் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி இருக்கு, அதுக்குள்ள அவங்க வருவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து விடோ, இதுக்குள்ளேயே வந்து விடோ பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோ வருவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் வருவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க வேகன்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதன் அடிப்படையில் இந்த 1000 பேருக்கு இப்படி தான் பிரிப்பாங்க அப்படின்றத ஒரு காட்டணும் அப்படின்றதுக்காண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர் நான் வந்து பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா எனக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து பொதுப்பிரிவில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா என்னுடைய கம்யூனிட்டிக்குள்ள ரேங்கிங்குள்ள நான் போகலாம். 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு முறை. ஓகேங்களா, இப்ப இவருக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு அதிகமாகுது. ஓகேங்களா, டைப் ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வாய்ப்பு. இது மாதிரிதாங்க ஒவ்வொரு இதை ஆட் பண்ணும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து அதிகமாயிட்டே போகும். பாசிபிலிட்டி எப்படிலாம் நீங்க ஜாப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய இதை பொறுத்து கூடுதலாயிட்டே போகும். பிஎஸ்டிஎம் இருந்தா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விடோவா இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இது உங்ககிட்ட ஆட் ஆகும் போது உங்களுக்கான பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாப் இஸ் இன்க்ரீஸ்டு. ஓகேங்களா, இதுக்காண்டி தான் என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டைப் ரைட்டிங்கை
டைப் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டெனோ அதில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சிஓஏ எக்ஸாம் எழுதி அதில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? பிஎஸ்டிஎம் படிச்சீங்க அப்படின்னா தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. விடோவாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே இதுதான் அப்படின்றதுக்காண்டி தான் சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல முடிஞ்ச சில தகவல்களை நான் கொடுத்துருக்கேன். மற்றொரு வீடியோ பதிவில் எத்தனை கொஷின்ஸ் நம்ம வாகைசுடவ பேட்ச், ஸ்மார்ட் பேட்ச், ஸ்பெஷல் பேட்ச், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 120 டே பிளான், 100 டே பிளான், இந்த மாதிரி அதுக்கடுத்து மகளிர் பேட்ச், இந்த மாதிரி நிறைய பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அந்த பேட்சஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு ப்ரூஃபோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுக்கான என்கொயரி ஃபார்ம் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சரிங்களா சப்மிட் பண்ணிடுங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே உள்ள 2 நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்டுகளை கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.